கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு இருந்தார். அவரை பாடினோம், துதித்தோம், அவரை ஆராதித்தோம். ஆகவே கட்டாயமாக உள்ளம் குளிர்ந்திருக்கும். எப்பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆராதிக்கிறோமோ, வேதம் சொல்லுதோ அவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் வேதம் சொல்லுது. ஆகவே நாம் அவரை துதித்து அவரை பாடும் பொழுதெல்லாம் அவருக்கு உள்ளத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம். ஆகவே நம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவது உறுதி. தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால், அவரிடத்தில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, சுலபமான வழி. அது என்னவென்றால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, அவரை புகழ்வது. பொய் புகழ்ச்சி அல்லது உண்மையான புகழ்ச்சி, தகுதி உள்ள புகழ்ச்சி. வேதம் சொல்லுவது எல்லாவற்றையும் அவருக்கென்று தான் படைத்தார், எல்லாவற்றையும் அவருடைய சந்தோஷத்துக்கென்று படைத்தார் என்று. ஆகவே நாமும் கூட சேர்ந்து கொடாகோடி தூதர்களோடு சேர்ந்து அவரை துதிக்கும் பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைப்படுகிறார், மகிமைப்படுகிறார். அதை நிமித்தம் நம்மை ஆஸ்வதித்து அனுப்புகிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய ஆஸ்வாதத்துக்காய் வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும், அவர் ஆலயத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆஸ்வாதம் உண்டு பிரியமானவர்களே. காரணம், அவர் அன்பு மாறவே மாறாது, நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேசராய் அவர் இருக்கிறார். இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நெறினும் மாறாதமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதிலும் நேசரின் அன்பு மாறாதாமே. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நெறினும் மாறாதாமே. வானமும் பூமியோ மாறிப்போம், கர்த்தரின் வாக்கு மாறாதாமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நெறினும் மாறாதாமே. நேசிக்கும் யாவும் கைவிட்ட போதிலும் நேசரின் அன்பு மாறாதாமே. அன்புடைய இயேசு சுவாமி, நீர் மாறாதவர் என்று தான் சுவாமி நாங்கள் வந்திருக்கிறோம். நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று தான் சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே சுவாமி உம்முடைய மாறாத அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய மாறாத வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நீர் நல்லவர், நீர் அன்புள்ளவர் ஆண்டவரே என்பதை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் இந்த நாளில் ருசிக்கும்படி செய்யும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நீர் சொன்னீரப்பா. உடைய வார்த்தைப்படியே நாங்கள் ருசிக்க வந்திருக்கிறோம். இந்த சங்கலம் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் சகலத்தையும் பெற்றவர்களாய் இந்த இடத்துக்கு செல்லத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். என்னை கழுவும் சுவாமி, என்னை சுத்தமாக்கும், என்னை தகுதிப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தி வந்து அத்தனை பேர் இந்த சங்கடம் தனித்தனியாக ஒவ்வொரு மேலும் கரைத்து வைத்து ஆசீர்வதித்து அவளை கண்ணீரை துடைத்து அவளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி சந்தோஷமாக எடுத்து போகும்படிக்காய் உங்களுடைய கிருபையை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். பார்த்து விழுந்து கெஞ்சுகிறோம்ப்பா. நீ தான் எங்களுக்கு ஜீவன், நீ தான் எங்களுக்கு ஆயுசு நாட்கள், நீ தான் எங்களுக்கு சுகம், நீ தான் எங்களுக்கு ரட்சிப்பு, நீ தான் எங்களுக்கு ஞானம் அப்பா, நீ தான் எங்களுக்கு சுத்திகரிப்பு, நீ தான் எங்களுக்கு மீட்பு ராஜா, நீ தான் எங்களுக்கு நீதி ராஜா. இயேசு கிறிஸ்துவாகிய நீர் தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறேன். இன்று நாங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனி ஆசீர்வதித்து அனுப்ப போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ மாறாத நேசரா இருக்கிறபடியால ஸ்தோத்திரம். எங்களோடு தங்கிரும் உடைய வார்த்தை மூலம் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்ம எல்லாம் உட்காருவோம். கர்த்தருடைய வசனம், நீ கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3 வசனங்கள். யாரை வாசிங்க?
Yes. Thank you, Jesus. Thank you, Jesus. சாம்பலுக்கு நல்லது. வேதம் சொல்லுகிறது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது அவர் எதற்காய் வந்தார்? தம்மை குறித்து சாட்சி சொல்வதாக பார்க்கணும். அவரை குறித்து தீர்க்கதரிசனமாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி வருவார், எதற்காய் வருகிறார் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. அதே தான் அவர் 4ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் வசனத்தில் அவர் ஆலயத்துக்கு சென்று ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவர்கள் கையில் கொடுத்த பொழுது இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார். வாசித்து சொல்கிறார், இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறியது என்று சொல்லி அங்கே பேசுவதாக பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டு உள்ளமெல்லாம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சபையை குறித்து அவருக்கு பாரம். ஆகதான் வேதம் இங்கே சொல்லுகிறது, சியோனில் இருக்கும் யாவரும் துன்பப்படும் யாவரையும் தேற்றும்படிக்காக என்று சொல்கிறார். That all may be, those who are in Zion may be comforted. சியோன் என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தின்படி பார்ப்போம் என்றால் புதிய உடன்படிக்கையில் அவருடைய சபையை குறிக்கிறது. சரீரமாக இயேசு கிறிஸ்து சரீரமாகிய சபை. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்படும் சியோன் என்ற மலை அண்டை வந்திருக்கிறீங்க, தேவனுடைய நகரத்துக்கு வந்திருக்கிறீங்க என்று சொல்லி சீவனை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சபை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் தேவனுடைய விருப்பமெல்லாம் என்ன? சபையை குறித்த பாரம். சபையை குறித்த பாரம் என்ன பாரம்? அவருக்கு துயரப்படுகளை ஆற்றி தேற்ற வேண்டும் என்பதை இங்கே பார்க்கணும். 1வது வசனத்தை பார்க்கணும். நொறுகுண்டு இருதயங்களை கட்டவும், கட்டப்பட்டவர்களை அவிழ்த்து விடவும், சிறைச்சாலையில் அவர்கள் கட்டப்பட்டு அவர்கள் அடைக்கப்பட்டு இருந்து அவர்கள் பலவிதமான பாடுகள் நிமித்தமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மக்களை விடுதலை செய்வதற்காக வெளியே இருக்கும் மக்களுக்கு புறஜாதியை குறித்து அங்கே பேசுகிறார். அதன் பிறகு அவர் சொல்கிறார், நான் வந்தது நோக்கம் என் சபையாகிய சரீரம் சியோனை தேற்றுவதற்காக, சியோனை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சபையை ஆரம்பித்த பொழுது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசிப்பில் என்றால் அங்கே சபையை ஆரம்பித்த பொழுது சபையில் அத்தனை பாடுகள், அத்தனை போராட்டம். சீரர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள், யூதர்கள் எழும்பினார்கள். அவர்கள் இந்த புதிய உடன்படிக்கை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, நம்ப முடியல. அது நிமித்தம் ஒரே போராட்டம். இன்னும் சபைகளில் ஒரே பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, சபைகளில் வறுமை காணப்பட்டது. மக்கதோனியா சபையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், சொல்லுகிறார், உங்கள் வறுமையில் நித்தம், உங்கள் வறுமையில் இருந்தும் அந்த பயங்கரமான நிலையிலிருந்தும் நீங்கள் உதார்த்தனமாய் கொடுத்தீர்கள் என்றால் அங்கே வறுமை இருந்தது என்று பார்க்குறோம். People were in poverty. The church was very poor those days. இன்றைக்கு நாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் அந்த நாளில் ஜனங்கள் செய்த கண்ணீர், அவங்க சிந்தின கண்ணீர் தான் இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதித்திருக்குது. பிரியமானவர்களே, அந்த நாட்டில் அப்படியல்ல, அதிகமாக கஷ்டப்பட்டிருக்காங்க. பவுல் அப்போஸ்தலன் வேதம் சொல்லுகிறது, அவர் காணிக்கைகளை வாங்கும் பொழுதெல்லாம் அது மிகுந்த உகந்த வாசனையாய் கண்டார் என்று வாசிக்கிறோம். He took it as a special offering, special fruit என்று சொல்கிறார். உங்களுடைய கணக்கில் அது ஒரு கிருபையாக அது வழங்கப் போகிறது, அது ஒரு கனியாக உங்களுடைய வாழ்க்கையில் அது அமையும் என்று சொல்லி பயபக்தியோடு வாங்குவதை நாம் பார்க்குறோம். அப்படியே அந்த நாட்களில் பல விதத்திலும் போராட்டங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 6ஆம் வசனத்தில் நீ வாசிப்பில் என்றால் அங்கே சொல்கிறார், மிகுந்த கண்ணீர் மத்தியில், உங்கள் அதிகமான சோதனை மத்தியிலும் நீங்கள் அதை குறித்து பாரப்படாதபடிக்கு மகிழ்ச்சியோடு வாக்கு கடங்காத சந்தோஷத்தால் நீங்கள் நிறைந்து தேவனை துதிக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த சபையை குறித்து
அங்கே எழுதுவதாக பார்க்கிறோம். ஆகவே அந்த நாட்களில் சபையில் அநேக போராட்டங்கள், அவர்களும் அப்படிதான் போதித்தார்கள். கிறிஸ்தேசுக்காக மாற்றல, பிலிப்பியர் 7:3 சொல்கிறார், கிறிஸ்தேசுக்காக மாற்ற நீங்க ஊழியத்தை பிரசங்கிக்கிறதுக்கு மாற்ற நீங்க அழைக்கப்படவில்லை, அவருக்காக பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்வதாக பார்க்கிறோம். இன்னும் சீர்களுக்கு அவர் சொன்ன பொழுது, நாம் எல்லாரும் மிகுந்த பாடுகளோடு தான் நாம் தேவராஜ்யத்தில் நுழைய வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அதிகமான பாடல் கண்டு போனார்கள். 1:2 சொல்லுது, இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை, நாமும் கூட அவருடைய அடிச்சுவதை பின்பற்றும்படிக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஆகவே தேவாதி தேவன் அதை அறிந்தவராக, இயேசு கிறிஸ்து அறிந்தவராக, துயரத்திற்கு மக்கள் என் சபையானது பாடுபட போகிறது, என் சபையானது மிகவும் கோத்திரத்தில் போக போகிறது எல்லாம் அறிந்தவராக அவர் என்ன சொல்றார், சீயோனை தேற்றும்படிக்காக, சீயோனில் இருக்கிறவர்களை ஆற்றும்படிக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் என்றால் அங்கே ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு என்ன போட்டிருக்கோம், விசுவாசனாலே, விசுவாசம், by faith, by faith, every word, every name, an additional word saying by faith. விசுவாசனாலே, விசுவாசனாலே ஆபேல் தேவனுக்கு உகந்த காணிக்கையால் காயங்களை செலுத்தினான் என்று எழுதப்பட்டது. விசுவாசனாலே ஈனோக்கு தேவனுக்கு பயந்து நடந்து அவருக்கு பிரியமானது செய்தவனாக இருந்தபடினால அவன் மரணத்தை காணாமலே போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாதிரி விசுவாசனாலே அன்றைக்கு நோவா தேவனுடைய பேழையை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒரு பேழையை கட்டுன்னு சொல்லும்போது கீழ்ப்படிந்து பேழையை கட்டினான் எழுதப்பட்டது. அப்படியாக சிம்சோனை குறித்து, பாராக் குறித்து, அநேகர் குறித்து அங்கே வசனங்கள் எழுதப்பட்டது. விசுவாசனாலே, விசுவாசனாலே என்று. ஆனால் எத்தனை பேருக்கு வெற்றியை பார்த்தார்கள்? அங்க இருந்தும் எல்லாம் வெற்றியை கண்டார்களா? இல்லை இல்லை. வேதனம் ஆழமாய் வாசிப்போம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பசியினால் நிர்மாணத்தினால் நிறைந்திருந்தார்கள். உடைய அவர்கள் போடுவதில்லை, அவர்கள் ஆட்டு தோளினால் உடைய கிடைத்தவர்கள் தொகைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் தம்முடைய அன்பானதை இழக்க கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசனாலே, விசுவாசனாலே, விசுவாசனாலே. But they were not all victorious. They were not all victorious. There were people who had to humble themselves and say, Lord, give us such care. உம்முடைய சித்தங்களை ஒப்புடுக்கிறோம் சுவாமி என்று சொல்லி அநேக தோல்வி பாதைகள் கடந்து போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர்கள் எப்படி இருந்தது, என் சபையை நான் ஆதரப்படுத்தினேன். அந்த துயரத்தின் மத்தியிலும், அந்த கஷ்டத்தின் மத்தியிலும், அந்த உபத்திரவாதி மத்தியிலும் வேதம் சொல்வது அவர் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. தேவாதி தேவன் மேல் வைத்தது விசுவாசம். இயேசுக்கு எதுக்காய் வந்தார்? அவர் ரத்தங்களுக்காய் சிந்தப்பட்டது எங்களை நீதிமான்களாய் மாற்றும்படிக்காக, நாங்கள் நிச்சய ஜீவனை பெறும்படிக்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படிக்காக, நாங்கள் மீட்பை அறியும்படிக்காக இயேசு வந்தார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவர் வாழ்ந்து தேவா தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தினார்கள். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார்கள். பலரும் அநேக சீடர்களும் கூட அவர்கள் ரத்த சாட்சியால் மடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையில சபையை எப்படி அவர் தேற்ற போறாரா, சீயோனை எப்படி தேற்ற போறாரா வேற சொல்லு, என்னுடைய ஆதரவாக அவளை தேற்றுவேன். தொடர்ந்து வாசிக்க போறேன். இன்றைக்கு அதெல்லாம் சில நிமிஷ நேரம் பார்க்க போறோம். தேவா தேவன் சபையை எப்படி தேற்றுகிறார்? How is he concerned the church? He is concerned about the comfort of the church, the consolation of the church, because church is going through so much of problem. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பாடுபடுகிறார்? உண்மையான தேவ பக்தி உள்ள பிள்ளைகள், தேவனை பின்பற்றும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பாடுகள் அதிகமாக உண்டு. இல்லாமல் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவனுக்கு எல்லாம் செய்தார். அவர் வாக்கின்படி நமக்கு செய்கிறவர். அவர் பொய் ஒழியாத தேவன். எல்லா மனிதர்களும் பொய்யர்கள், கர்த்தர் மாத்திரம் உண்மையுள்ளவர். Let all men be liars, let God be true என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நிலைமை உண்மைதான். அவர் வாக்கு மாறாத உண்மைதான், அதை செய்வார். ஆனாலும் பல தடவையும் நாம் கேட்பது கிடைக்காமல் போகிறது அல்லவா, நாம் ஜெபிக்கும் காரியம் நமக்கு கிடைக்காமல் போகிறது அல்லவா. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே வழிதான் உண்டு. தேவா தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய சுத்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பதுதான் நம்முடைய அழைப்பு. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, சீயோனில் துயரப்படுவதை தேற்றுவதற்காக நான் வந்தேன்.
He comforts such people. He comforts the church. Yes, many times our church goes through so much of pain and agony. In spite of all that, include these reasons of பார்த்தோம். 2 நாள் முன்பாக ஒரு வாலிபன் கர்க் என்ற அந்த மனிதன் அமெரிக்காவில் ஒரு அருமையான 32 வயசு வாலிபன் தேவ பக்தி உள்ள பிள்ளை அநேக வாய்ப்புகளை ஆண்டுகளுக்காக திருப்பிக் கொண்டிருந்த மனுஷன் திடீரென்று சுட்டுக் கொல்லப்பட்டான். ஏன் என்று கேட்க முடியுமா? ஆண்டவரே, வாய் என்று கேட்க முடியுமா? ஏன் என்று கேட்காத பதிலே கிடைக்காதுதான் நடராஜன் ஒரு பழைய பாடு பாடினார். ஏன் என்று கேட்க எனக்கு உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் இதையும் எனக்கு தாங்கும் என்று சொல்லி பாடினார். பெரியமானவர்களே, கர்த்தர் அதன் ஈரத்தை கொடுக்கதான் என்ன செய்கிறாரா? நம்மை தேட்டுகிறார், சபையாகிய சரீரத்தை தேட்டுகிறார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சகலவித ஆறுதல் தேவன், சகலவித ஆறுதல் தேவன், இரக்கங்கள் தேவன் உங்களை தேற்றி உங்களை ஆற்றி நீங்கள் பெரும் தேர்தலால் பிறரை தேற்றும்படிக்கு உங்களை வைப்பார் என்று. God of all comfort and the God of all mercy shall comfort you in all your tribulation, that you may be able to comfort those who are in any trial என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பிறரை தேற்றுவதற்காக எல்லா பாடுகள் மத்தியிலும், எல்லா உபத்திரத்தின் மத்தியிலும், எல்லா தோல்விகள் மத்தியிலும் என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை சுவாமி? உமக்காக உத்தமத்தோடு பயபக்தியோடு வாழ்கிறேனே, உமக்காக பயபக்தியோடு பரிசுத்தமாய் ஜீவிக்கிறேனே, வேத வசனத்தை நம்புகிறேனே, அதை குறித்து தான் பிரசங்கிக்கிறேன், பரிசுத்தத்தோடு வாழ்கிறேன், ஆனால் ஏன் என் ஜெபம் கேட்கவில்லை என்று சொல்லி அநேக தடவை கேட்கிறோம். ஆயிரக்கணக்கான நாட்களில் யுகமாய் ஜனங்கள் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டார்கள். பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், தேவனோடு சஞ்சரித்த மக்கள் இந்த கேள்வி கேட்டார்கள். ஏன் என்று கேட்டார்கள். அதுக்கு பதிலே கிடையாது. பதிலேகள் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். The Lord will never say why. Nobody can point out his finger to any man of God and say, this is the reason that you are suffering. No, he will not allow you to know it, because it's within his heart. அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும், நாம் தேவனிடத்தில் போவோம், அவரோடு போய் நிற்போம். அந்த பெரிய நாள் வரும் பொழுது, அந்த உன்னதமான நாள் வரும் பொழுது நம்முடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பார். அது வரைக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவனை விசுவாசிக்கணும், அவர் வார்த்தையை விசுவாசிக்கணும், அவரை கண்டி பிடிக்கணும். நாம் சொல்லணும், என்ன சொல்லணும்? தொடர்ந்து அவர் நல்லவர் என்று பிரசங்கிப்போம், தொடர்ந்து அவர் சுகமளிக்கும் தேவன் என்று பிரசங்கிப்போம், தொடர்ந்து நேற்றும் என்றும் மாறாதவர் என்று பிரசங்கிப்போம், வானம் ஒழிந்து போவோம், என் வார்த்தை ஒழிந்து போவதை நேசாமி சொன்னார் என்று பிரசங்கிப்போம். அதுதான் நம்முடைய விசுவாசம். காரணம், அது மாறுவதே இல்லை. ஆங்காங்கே அநேகருக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டு தான் வருகிறார். வல்லமே இல்லாதவில்லை. God is revealing his glorious power to many people. No, to prove his power that is alive today. இன்றைக்கு உண்மையுள்ளவர், அவர் வார்த்தையின்படி உண்மையுள்ளவர் என்பதை நிரூபித்துக் கொண்டு தான் வருகிறார். நம் வாழ்க்கையில் எத்தனை தடவை செய்திருக்கிறார் யோசித்தப்பா, நம்ம எல்லாருக்கும் செய்திருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படிப்பட்ட சபை தான் நாம் இருக்கிறோம். சபை என்பது அதுதான். எல்லாமே நல்லா நடந்துடும்னு சொல்ல முடியாது, பாடுகளே இருக்காது என்று சொல்ல முடியாது. இந்த பாதையை நாம் கடந்து போக தான் வேண்டும். அவைகள் மத்தியில் அவர் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே சியோன் எப்படி தேற்றப் போகிறார், எப்படி அவருடைய தேற்றுதல் இருக்கிறது என்பதை தான் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த வசனம் சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பாராம். சாம்பலுக்கு அந்த நாட்களில் வேதத்தை வாசிக்கலண்டா, பழைய ஏற்பாட்டில் கூட வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சாம்பலில் துயரத்தில் இருக்கும் பொழுது, துக்கத்தில் இருக்கும் போது, பாடுகள் கேடாய் கடந்து போகும்போது என்ன செய்வாங்களாம்? சாம்பலில் உட்கார்ந்து கொள்வாங்க, புழுதியில் உட்கார்ந்து கொள்வாங்க. அவர்கள் இந்த சாக்லாத் என்ன சொன்னாலும் என்ன சொல்றது, அந்த தமிழ் சணலில் செய்யப்பட்ட உடையை மாற்றிக்கொண்டு அவர்கள் சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு அழுவார்களாம். அப்படிப்பட்ட பாடுகள் யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 4லேருந்து 8 வசனங்களை வாசிக்கின்றார். யோபு அழுகிறான். ஒரே நாள் தேவபக்தியாய் வாழ்ந்த மனுஷன், தேவனோடு நெருங்கி சேர்ந்த மனுஷன். வேதம் சொல்லுது, அவனை போல உத்தமனாய் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தவான், நீதிமான், உத்தமன் என்று ஆண்டவர் சாட்சி சொன்னார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன ஆயிற்று? தேவனுக்கும் பிசாசுக்கும் வந்த ஒரு போராட்டத்தில் அவன் சிக்கி கொண்டான். பாவமே செய்யாத பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரே நாளில் அவன் வாழ்க்கையில இடிமேல விடிவிழுந்தது. அருமையான 10 குழந்தைகளை இழந்து போனான். ஆடு மாடு சொத்து சொந்தம் எல்லாவற்றையும் இழந்து போனான்.
வேதம் சொல்லுகிறது, ஓ அவனுக்கு ஒரு எரிபந்தமான கொப்பளம் உடம்பு முழுவதும் வந்தது என்று ஓடை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டு அந்த சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படிதான் அந்த நாட்டில் மக்கள் இருந்தார்கள். தானியேல் குறித்த வேதத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தானியேல் என்ன செய்கிறான்? ஜனங்களுக்காக அவன் மண்டாடுகிறான். ஐயோ மக்களுடைய பாவத்துக்காக, ஆண்டவரே நாங்கள் செய்த பாவத்தை நிமித்தம் இங்கே வந்து நாங்கள் இந்த பாபிலோனில் வந்து உட்கார்ந்துட்டோமேயா, இங்கே வந்து நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோமே, நாங்கள் என்ன செய்வது, எங்களை மன்னியும் என்று சொல்லி கதறி ஆடுகிறான். எப்படி செய்தான் நான் ஜெபத்தை? அங்கே சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நிலைமையை மாற்றணும், அவைகள் மத்தியிலே என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தது நோக்கம் வேதம் சொல்லுகிறது, சீயோனில் துயரப்படுகளை தேற்றுவதற்காக, சீயோனில் துயரப்படுகளை தேற்றுவதற்காக வந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் தன் சபையை ஒரு நாள் அப்படியே விட்டுவிட மாட்டார், ஒரு நாள் விட்டுவிட மாட்டார். வேதத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48-49 வசனத்தில் கடைசி 48ஆம் வசனம் கடைசி வசனம் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்கிறார்? சியோனோ சியோனோ சொல்கிறார், நான் உன்னை கைவிட்டு விட்டேன், என்னை கர்த்தர் கைவிட்டு விட்டார். சியோனோ சொல்கிறார், கர்த்தர் என்னை மறந்தார் என்று. அதே 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் சொல்றார், ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் அவள் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் அவளை மறப்பதில்லை, என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், மதுள் எப்போது என் முன்பாக இருக்கிறது என்று சொல்வதாக பார்க்கிறோம். தேவன் நம்மை மறக்கிற தேவனே இல்லை. கர்த்தர், God will never forget all the good things you have done for him. வேதம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ பக்தியாக வாழ்ந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் பணிவிடை செய்து அவளுக்காக ஜீவிக்கிறவர்களை கர்த்தர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல என்று வாசிக்கிறோம். He is not an unrighteous God to forget all the good things that you have done for him and for his children, for the church of God. ஆகவே தேவாதி தேவன் உண்மை உள்ளவர். வானம் பூமி ஒழிந்து போனால் வார்த்தை ஒழிந்து போவதில்லை, அவர் உண்மை மாறுவதில்லை. நாம் நிர்மலமாகாமல் இருப்பது சுத்த கிருபையே, ஒவ்வொரு நாளும் அது எங்களுக்கு புதிதாக இருக்கிறது என்று பக்தன் எழுதுகிறான். ஆம், எரேமியா கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான், துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான், வாழ்நாளெல்லாம் கண்ணீர் தான் எரேமியா வாழ்க்கையில. அப்படி இருந்தும் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் நிர்மலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய சுத்த கிருபையே, அவர் இறக்கங்கள் முடிவே இல்லை, காலைதோறும் புதிதாக இருக்குது. அது மாட்டில் சொல்றான், அவர் உண்மை பெரிது என்று சொல்கிறான். Great is thy faithfulness, God. In the midst of all pain and agony and sorrow that Jeremiah was going through, he was the weeping man. He was a weeping Jeremiah. He was known as weeping Jeremiah. கண்ணீர் விடுகிற ஒரு தீர்க்கதரிசி அவன் தான். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்? கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். பிரியமான தேவனை எப்படி சொல்ல முடியுது? தேவன் அவ்வப்பொழுது தம்முடைய பிரசனத்தால் நம்மை நிறைத்து நம்மை தேட்டுகிறவராய் நம்மை இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சகலவித ஆறுதல், எந்த விதத்திலும் அவரால் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். எந்த நிலையிலும் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியவர் அவர் தான். மனிதனால் முடியாது, உண்மைதான். ஆனால் தேவனால் அது முடியும். கர்த்தர் அதை செய்வார். காரணம், நாம் அவர் ரத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், நம்மை மீட்டு கொண்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவர் ஜீவ புஸ்தகத்தில் நம் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உள்ளங்கையில் நாம் அவன் உள்ளங்களை நம்ம வரைந்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் பொழுது நாம் எப்படி மறப்பா? துயரத்தில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தேற்றுவார். ஆகவே சியோனில் இருக்கும் மக்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதற்காக ஒரு தேவ மனுஷ பாஸ்டர் இருந்தார். அவர் தன் மக்களோடு சேர்ந்து தான் மனைவியும் 2 பிள்ளைகள் என்ன செய்தாங்க? சுவிட்சர்லாண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதிகமாக ஊழியம் செய்துவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகலாம், குடும்பத்தோடு போய் சந்தோஷம் பிள்ளைகளோடு இருக்கலான்னு போனாங்க. போய் அங்கே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மலையில் நின்று கொண்டு அழகாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த உச்சிலேருந்து ஒரு பையன் கீழே வந்துட்டான். ஒரு பையன் அப்படியே கீழே வந்துட்டான். 2 பேருமே கீழே வந்துட்டாங்க. அப்போ அந்த நிலையில் பிள்ளைகள் தேடி பார்க்குறாங்க, பிள்ளைகள் காணும். கீழே எட்டி பார்த்தார், அப்படியே ஒரு பையன் மரித்து போனவனாக இருக்கிறான். ஒரு பெண்ணை மாட்டோம், மகளை மாட்டோம், அந்த ரூத் என்ற மகளை மாட்டோம் அவர்கள் பத்திரமாய் கொண்டு வந்துட்டாங்க. இப்படியோ படிச்சுக்கிட்டு அந்த குழந்தை, ஆனால் மகனை இழந்து போனாங்க. அந்த பாஸ்டருக்கு இனி பிரசங்கம் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை. அவர் மிகுந்த வேதனையோடு அழுகிறார். நான் எதுக்கு பிரசங்கிக்கணும்? என் தேவன் என் பிள்ளை மகனை எடுத்துக்கிட்டாரே, என் தேவன் நல்லவர் என்று நான் எப்படி பிரசங்கிக்க முடியும் என்று சொல்லி ஆலயத்துக்கு போகாமலே நின்று விட்டார். பெரிய சபை, ஏராள மக்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த ஒரு பரிசுத்தவான்
அவருக்கு இந்த இடி விழுந்த பொழுது அவரால் தாங்க முடியல. அந்த நேரத்தில் தான் அவர் சோர்ந்து போனவராய் பல மாதங்கள் ஆலயத்துக்கு போகவே இல்லை. அப்போ ஒரு நாள் திடீரென்று ஒரு கர்த்தருடைய நாள், அது பந்தி நாள், தேவ பந்தி இருக்கக்கூடிய நாள், கர்த்தருடைய பந்தி என்று சொல்லி மூப்பர்கள் அங்கே சேர்ந்தவரை, ஐயா வாங்க, இன்னைக்காவது எங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க ஐயா, ஜனங்களை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, வந்து எங்களுக்கு பந்தியை பரிமாறிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டார்களாம். அவர் சரி நான் வரேன்னு சொல்லி போனார். போய் அங்கே நின்று அந்த கர்த்தருடைய பந்தி எடுத்தார். திராட்சை சத்தியம் அந்த அப்பத்தையும் எடுத்து ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார். என்ன சொன்னார்? இது உங்களுக்காக நொறுக்கப்பட்ட சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்று சொல்லி ஒவ்வொரு காயை கொடுத்து கொண்டே வரும்பொழுது திடீரென்று அவருக்குள் ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக பிரசன்னம் அவரை நிரப்ப ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அவர் துயரத்தெல்லாம் மறந்துட்டாரு, அவர் மகனுடைய மரணத்தை மறந்துட்டாரு, அவருடைய துக்கத்தெல்லாம் மறந்துட்டாரு. அந்த ஜனங்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு துயரத்தையும் அவரால் கண்ணால் பார்க்க முடியுது. He was able to see the pain, the agony that every child was going through. அங்கே இருக்க ஒவ்வொரு சபையும் பிள்ளைகளும் அவர் குடும்பங்கள் எப்படிப்பட்ட பாதையை கடந்து போகிறாங்க, எப்படிப்பட்ட துயரத்தில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கண்மனால் வருகிறது. அந்த ராப்பசனை கொடுத்து கொண்டு இருக்கும்போது தானே அந்த நிலைமையில் அவர் வாழ்க்கை தலைகளாய் மாறிற்று. அதன் பிறகு மறுபடியும் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். இதுக்கு காரணம் என்னன்றீங்க? துயரப்படுகளுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்க வந்தேன் என்று சொன்ன நேசர் அவர் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். சகோதரகன் ஒரு தடவை நான் ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்த பொழுது அவர் சொந்த அனுபவத்தை சொன்னார். அவருடைய மகள் இறந்து போன பிறகு அவரும் கூட இப்படி தான் அழுதார். ஏன் எனக்கு இந்த நிலைமை, எதற்காக why should my daughter be taken? நான் மறித்திருந்தால் நலமாக இருந்திருக்கமே, என் மகள் வாழ்ந்திருக்கலாமேன்னு சொல்லி எத்தனையோ தடவை கேட்டுக்கொண்டு இருந்தேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் போதுதான் பல மாதங்கள் அவரால் ஜெபிக்க முடியல, அவருக்கு ஒரு பதிலும் கிடைக்கல. ஒரு நாள் முழு இரவு ஜெபத்துக்கு ஆலயத்துக்கு ஒரு CSI சபையில் அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. He went there on the 31st night watch night service. அங்கே போயிட்டு உட்கார்ந்து அவரோட பிரசங்கிக்க பண்ண சொன்னாங்க. அன்றைக்கி போய் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி கர்த்தருடைய பந்தி இருந்தது. ஆகவே எல்லாரும் பந்தியில் வந்து உட்கார்ந்தாங்க. பாஸ்டர் வந்து எல்லாருக்கும் அங்கே இருந்த போதகர் எல்லாருக்கும் பந்தியை மறிப்பாரி கொடுத்து கொண்டே இருந்தார். கொடுத்து கொண்டே இருக்கும்போது சகோதரர்கிட்ட வந்தார். அது வந்து கொடுக்கும்போது சொல்கிறார், அந்த நேரத்தை பார்த்து தேவன் அவர் மனக்கண்களை திறந்தார். திறந்த பொழுது பரலோகத்தில் கொண்டு போகப்பட்டார். அந்த சில நேரங்களில் நடந்த சம்பவம் பாருங்க. அப்படியே கண்கள் திறக்கப்பட்டவராய் பரலோகம் கொண்டு போகப்பட்டார். அந்த நேரத்தில் தான் ஏஞ்சலை கண்ணால் பார்த்தாராம், சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாராம். அவளுக்குள் ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய சமாதானம். தேவாதி தேவன் உடைந்த உள்ளங்களை தேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான வழிகளை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்திக்கு வரும்பொழுது எப்போதுமே ஜாக்கிரதையாக வருவோம். 2 அனுபவத்தை உங்களுக்கு சொன்னேன். ஜாக்கிரதையாக வருவோம், பயபக்தியோடு வருவோம். எல்லா திடீர்னு நம்ம தீராத வியாதிகள் குணமாகும், நடக்காத அற்புதங்கள் நடக்கும், நமக்கே தெரியாது. ஆகவே நம்பிக்கையோடு வருவோம், பயபக்தியோடு வருவோம். நான் இன்னுமாய் அதிக நேரம் உங்களுக்கு செலவிட விரும்புகிறேன். கர்த்தருடைய பந்தியில் அவசரப்படக்கூடாது. நம் சபையில் பல தடவையும் நாம் நேரம் என்று சொல்லி நாம் அவசரப்படுகிறோம். மெதுவாய் கொடுக்கணும், மெதுவாய் எல்லாரும் சாப்பிடணும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பயபக்தியோடு அதை நாம் அனுசரிக்கணும். இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் உள்ளத்தில் உணர்கிறேன். பிரியமானவர்களே, நாம் அதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, கர்த்தருடைய பந்தி எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தது. தேவன் தன் பிள்ளைகளை தேற்றுவதற்காக பல வழிகளை வைத்திருக்கிறார். சியோனில் துயரப்படுவர்களை தேற்றுவதற்காக. சாம்பலில் இருக்கும் மக்கள் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். இந்த நாளிலே நமக்கு தேவாதேவன் நம்மை தேற்றுவார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். பல பாடுகளும் வாழ்க்கையில் உண்டு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் பதில் கிடைக்கல, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் கொடுக்கல ஆண்டவர், இன்னும் ஏன் என் குடும்பத்தில் துயரம், இன்னும் ஏன் என் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் கலங்குகிறீர்களா? ஆண்டவர் உண்மை உள்ளவர், மறந்து போகாதீங்க. உங்களை தேற்றுவார். எங்கெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்வார். ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் உண்மையிலே தேவன். சியோனை மறந்தாய், சியோனை கைவிடப்பட்டாய், என்னை கைவிட்டாய் என்று சொல்றார். நான் அவங்களை கைவிடவில்லை என்று சொல்கிறார் ஆண்டவர். நம்மையும் கைவிட மாட்டார். இரண்டாவதாக வேதம் சொல்வது துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலமா.
துயரத்து பதில் ஆனந்தம் தரும். தெரியுமா துயரம் எப்போ வரும்னு? அநேக தடவை கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விலகும் பொழுது, நாம் பாவம் செய்து தேவனை விட்டு விலகும் பொழுது ஒரு துயரம் அவர் வாழ்க்கையை வருகிறது. சபையில் நடக்கக்கூடிய காரியம் இது. கர்த்தருடைய சபைகளில் நாம் அந்த பாதையில் கடந்து போய் இருக்கிறோம் அல்லவா? யோசித்து பாருங்கள். துயரத்தில் இருக்கிற மக்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவர்களாக, ஐயோ அவர் பிரசன்னால் உணர முடியலையே, என்னால் ஜெபிக்க முடியலையே, ஒரு கால் தேவனோடு நெருங்கி இருந்தேனே, அந்த ஆதி அன்பை நடந்து விட்டேனே என்று கலங்கக்கூடிய மக்கள் உண்டே. பிரியமானவர்களே, இயேசு சுவாமிக்கு அதை நன்றாக அறிவார். ஆகவேதான் சிலுவையில் தொங்கும் பொழுது வேதம் சொல்கிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? தூய்மையாக வாழ்ந்த தேவன், எப்போது தேவ பிரசன்னத்தில் இருந்தவர், பிதாவின் சமூகத்தை பார்த்தவர், அவர் சத்தத்தை கேட்டவர், இது நேசகுமாரன் என்று சத்தத்தை கேட்டவர், அவர் சொன்னதெல்லாம் அவர் கீழ்ப்படிந்து நடந்து அவருக்காக ஜீவித்தவர். அப்படி இருந்தும் பாருங்க, அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது he could not feel the presence of God. The light was taken away from him. It was a dark time. It was a dark period in his life. மிகுந்த வேதனையாக சொல்றார், ஏன் என்னை கைவிட்டீர் என்று. பிரியமானவர்களே, எதற்காக இந்த நிலைமை? பாவத்தில் செய்துவிட்டு பாவத்தை மேற்கொள்ளாமல் துயரப்படும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனத்தில் என் ஆவியை நான் அனுப்புவேன், அவர்களுடைய இதயத்தில் கல்லான இதயத்தை எடுத்து போட்டு நவமான இதயத்தை கொடுப்பேன், என் ஆவியை மேல் ஊற்றி என் பிரமாணங்களை கை கள்ள வைப்பேன் சொல்கிறார். I will make you obey my commandments. I will cause you to obey my commandments. I will pour my spirit upon you என்று சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகள், ஆண்டோட அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. நாம் துயரத்தில் பாடுகிறோம், நாம் பாவத்தை செய்து விடுகிறோம், தேவனிட்ட விலகி ஜீவிக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம், தேவ பிரசன்னம் இழந்தவளாய் தவிக்கிறோம். ஆனால் சீயோன் துயரப்படுவதை ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டார். தம் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்ற பிள்ளைகள், அவர்கள் துயரப்படுவதை ஒரு நாள் விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆனந்த தைலத்தை கொடுப்பாராம். ஆனந்தத்தில் வேசாமி பற்றி வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 45 அதிகாரம் 7-9 வசனங்களை வாசிக்கல் என்றார். அவர் பாவத்தை வெறுத்து, தாவீது எழுதுகிறார், பாவத்தை வெறுத்து அவர் நேசரை, அவர் நீதியை நேசித்தபடியினால பிதாவாகிய தேவன் அவரை ஆனந்த தைலத்தால, பரிசுத்த தைலத்தால் அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. He loved righteousness and hated iniquity. That therefore God the Father anointed him with the oil of gladness above his fellows என்று எழுதப்பட்டிருக்குது. தேவாதி தேவன் அவரை மகிழ்ச்சியின் எண்ணெயினால, சந்தோஷத்தால, ஆனந்த தைலத்தால அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று நமக்கும் அந்த பாதையை கொடுப்பதற்காக தான். பாவத்தை வெறுத்து நீதியை நேசிக்கும் பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால் அவர் தம்முடைய ஆனந்த தைலத்தால் நம்மை நிரப்பி நம்மை தேற்றுவார். அதற்காக தான் உலகத்துக்கு வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை குறித்த பாருங்க. அவர்கள் துயரப்படக்கூடாது, துக்கம் படக்கூடாது. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுப்பேன், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்தத்தை என் ஆவியே அவங்க மேல் ஊற்றுவேன், என் தேற்றவாளை அவங்களுக்கு கொடுப்பேன், கொடுத்து அவர் சந்தோஷமா இருக்கும்படிக்கு, தேற்றப்படும்படிக்கு செய்வேன். அவர் சொன்னாரே, நான் போவது நல்லது, நான் போனால் வேறொரு தேற்றவாளை அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருப்பார், நான் இருந்தது போலவே இருப்பார், ஒருபொழுதும் உங்களுக்கு குறையும் வராது என்று சொல்லி அவளை தேற்றுவதாக பார்க்கணும். அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபையில் தேவன் தேற்றி கொண்டு இருக்கிறார். 2 காரியத்தை கொடுத்து வச்சு தான் சபையில் ஆற்றுவார். பிரியமானவர்களே, the Lord will console and comfort his church through 2 important weapons. One is the word of God and the other is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் அவர் வார்த்தை கொண்டு தான் நம்மை சுத்தமாக்குவார், அதை கொண்டு தான் நம்மை ஆறுதல்படுத்துவார். இந்த நாளிலும் சபைகள் அப்படி தான் செய்து கொண்டு வருகிறார். இந்த நாளில் கெட்ட பழக்க வழங்கலாம் விட முடியலையா, என்னால் இந்த சோதனையை மேற்கொள்ள முடியவில்லை, இந்த சிகரெட் பழக்கத்தை விட முடியல, இந்த குடி பழக்கத்தை விட முடியல, நான் விரும்புகிறேன், நான் வெறுக்கிறேன், அதனால் முடியலன்னு சொல்றீங்களா? நீங்கள் வெறுப்பது உண்மையாக இருந்தால் ஆண்டவர் ஓடோடி வந்து உங்களுக்கு சொல்வார், பயப்படாதே, என் ஆனந்த தைலத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய அபிஷேகத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ இனி பாவம் செய்ய மாட்டாய், பாவனை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி தம் வல்லமையை பலனை உங்களுக்கு அனுப்புவார். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை ஆனந்த தைலத்தால, சந்தோஷத்தால நிரம்பும்படிக்காய் காத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் கொடுக்கும் ஆறுதல், அவர் கொடுக்கும் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. It can never be compared. அந்த நாட்டில் நினைத்து பார்க்கும்போது, நான் வாலிப நாட்டில் இருந்த நாட்டில் எங்கள் அப்பாவை நான் இழந்து போனேன். அப்பொழுது பிள்ளைகள்லாம் நாங்களாம் சிறு பிள்ளைங்க படித்து கொண்டு இருக்கிறோம்.
அப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா வேலைக்கு போனதில்லை, அப்படிப்பட்ட நிலைமை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை தேற்றுவார், ஒவ்வொரு நாளும் வந்து தேற்றுவார், ஒவ்வொரு நாள் ஆற்றி தேற்றுவார். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் தேர்தல் அளவில்லானது. You have to receive the Holy Spirit. If you will hate sin and love righteousness, God will anoint you with the oil of gladness. He will fill you with the Holy Spirit. The oil of gladness will come upon you and you will have a victory over sin. பாவத்து மேல் வெற்றி பெறுவதற்கு தேவன் தன் ஆவியை உன்மேல் ஊற்றுவார் பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பாவத்தை வெறுக்கணும். நேசரை போல பாவத்தை வெறுக்கணும். பாவத்தை வெறுத்து நீதியை நேசிக்கணும். எனக்கு பிடிக்கலப்பா, இந்த பழக்கம் எனக்கு பிடிக்கலப்பா, இந்த சிகரெட் பழக்கம் பிடிக்கல, எனக்கு இந்த குடி பழக்கம் பிடிக்கல, இந்த பாவ எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி வெறுத்தீர்கள் என்றால், அதை தூக்கி எறிய விரும்பினால் ஆண்டவர் கொடுக்க ஆவலாக இருக்கிறார். சீயோனிலே துயரப்படுவர்களுக்கு ஆனந்த தைலத்தை கொடுப்பதற்காக நான் வந்தேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, சபை என்பது எல்லா பாடுகளும் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, உபத்திரம் உண்டு, ஏன் பாவம் கூட உண்டு. பலவீனமாக இருக்கும் பிள்ளைகள் தங்கள் தவறுகளை செய்யும் பொழுது தேவன் தன் ஆவியை கொடுத்து அவளை தூக்கி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க. ஆகவே நாம் சோதனை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும்போது, பிரதர் சொன்னது போல, இந்த பிரதர் சுரேஷ் சொன்னது போல, நான் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. We should not give up faith. You must cling on to the word of God. You must cling on to the Lord Jesus Christ. Bible says the just shall live by faith. If any man draws back, my soul shall have no pleasure in him. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயரில் வேதம் சொல்லுகிறது, விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின் வாங்குவான் என்றார். என் ஆத்மா அவன் மேல் பிரியமாறாது. அந்த நாட்டில் கத்தோலிக்க பிள்ளைகள்லாம் தேவனை விசுவாசத்தை பற்றி கொண்டாங்க. பாடுகள் மத்தியில், இழப்பின் மத்தியில், கண்ணீர் மத்தியில், துயரத்தின் மத்தியில், எல்லா விதத்திலையும் அவர் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். அவர் சொன்னார், எனக்கு ஆண்டவர் சிந்தனை அர்த்தம் எனக்கு போதும், அவர் கொடுக்கும் கிருபை நிறைந்த ஆவியானவர் எனக்கு போதும், அவரை நடத்துவார்னு சொல்லி அவரை பற்றி கொண்டார்கள். நீங்களும் நானும் அதை தான் செய்யணும். ஆகவே we should never get discouraged when we hear news, when things happen in our own home, when we are not able to get an answer for why the question why, there's only one hope. There's the grace and the compassion of Christ, the mercy of the Almighty God, the comfort of the Holy Spirit will strengthen us so that we can never go back. நாம் பின்வாங்கி போவதில்லை, நாம் பின்வாங்கி போகிற மக்கள் அல்ல என்று பவுல் எழுதுகிறார். We are not those who draw back unto perdition, but believe in the salvation of our souls என்று எழுதுகிறார். நாம் பின்வாங்கி போகிற ஜனங்கள் அல்ல, நாம் ரட்சிப்பை சுந்து கொள்ள போகிற மக்கள் என்று சொல்லி எழுதுகிறார். எப்படிப்பட்ட மக்கள்? துயரத்தில் பாதில் கடந்து போன பரிசுத்தவான்கள். அதே போல தான் சபையில் நடக்கும். ஆனால் மகிமையில் இந்த சபைக்காக வரப்போகிறார். எப்பொழுதும் இப்படி இருக்க போகிறோமா? இல்லவே இல்லை. மகிமை நிறைந்த சபையாய் மாறப்போகிறது. The day will come, we'll be overflowing with the power of God. Those days it started like that, but now you see the glory of the church, and still in the latter days the glory is going to be greater. மகிமை நிறைந்த சபை, குற்றமில்லாத சபை, கரதையற்ற சபை நிறைந்த வல்லமை நிறைந்த சபைக்காய் வரப்போகிறார். ஆகவே நாம் தைரியமாக இருப்போம், நாம் அவரை பற்றி கொள்ளும், விசுவாசத்தோடு விலகவே மாட்டான். இங்கே கடைசியாக இங்கே ஒரே ஒரு காத்து சொல்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரத்தை கொடுப்பாராம். ஒடுங்கின ஆவி, broken spirit, broken spirit. When we are broken in heart, நொறுங்கின இதயத்தோடு வரும்பொழுது, உடைந்த இதயத்தோடு வரும்பொழுது, when hearts are broken because of multivarious temptations, too many temptations, too many trials and difficulties and the afflictions that we go through, இவையெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகிறது? அவர் துதியின் வஸ்திரத்தை நம்ம தருகிறார். தேவன் உள்ளத்தில், நம்ம உள்ளத்தில் ஒரு துதியை போடுகிறார் பாருங்க. நமக்கே தெரியாது. You will begin to praise God. You will think of the goodness of God and say, நன்றி இயேசு சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. பவுலும் சீலாவை கொடுத்து வேதம் சொல்லுகிறது, சிரசால் என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சு போட்டாங்க, உடம்பெல்லாம் காயம், மிகுந்த வேதனை. ஒரு மனிதன் தேவனை துதிக்க முடியுமா? அந்த துதி எங்கேருந்து வருதுங்க? சபைக்கு தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து தம்மை பலியாகி செலுத்தின கொடுத்தபடியினால அவர் அந்த துதியை கொடுக்கிறார். துதியின் வஸ்திரத்தை கொடுத்து ஜனங்கள் தங்கள் துயரங்களை மறக்கும்படிக்கு செய்கிறார். அந்த நாள் எவ்வளோ பெரிய வெற்றி அவர்கள் பார்த்தார்கள். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமும் 20ஆம் வசனத்தை, ஜெயோசபத் ராஜா
தங்கள் எதிரிகள் வருகிறார்கள் அவரை கொல்வதற்காக, அவங்களை அழிப்பதற்காக. அப்படிப்பட்ட நிலையில் வரும்பொழுது அவன் என்ன செய்யறான்? தேவனை துதிக்கிறான். இந்த துதி எங்கேருந்து வருது? துதியின் வஸ்திரம் தேவாதி தேவன் நம்ம கொடுப்பது பிரியமானவர்களே. ஆகவேதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நம் துதி கனியாகிய முதல் கனியா ஸ்தோத்திரபடியே எப்போதும் செலுத்தி கொண்டே இருப்போம். இட்ஸ் கால்ட் த sacrifice of praise. Sacrifice of praise. Who gives us this praise? Who fills us with this praise? It doesn't come from us, sir. It comes from the Almighty God. பரிசுத்த ஆவியானவர் சபைக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை நமக்கு கொடுக்கிறார். நாமே அவரை துதிக்க ஆரம்பிக்கிறோம். அவர் செய்த நன்மையெல்லாம் பார்க்குறோம். ஆண்டவரே, இதெல்லாம் விட்டு பெற்றுட்டேனப்பா, நான் எங்கேருந்து உண்மை விட்டு போக முடியும்? இந்த நன்மை எனக்கு செய்தீரப்பா, நான் எங்கேருந்து போக முடியும்? என் பிள்ளைகளுக்கு இதை செய்தீரப்பா, நான் எங்கேருந்து போக முடியும்? இவ்வளோ பெரிய பாவியான இருந்தேனப்பா, என் பாவத்தெல்லாம் கழுவி எனக்கு கெட்ட பழக்கத்தெல்லாம் என்னை மீட்டு கொண்டீரே, எனக்கு எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் எனக்கு வாழ்க்கையில் செய்தீரப்பா, எங்கேயோ கடந்தேனே, எல்லாரும் தள்ளப்பட்டவனாக இருந்தேனே, இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்தீரே, உண்மை விட்டு நான் எங்கே போவேன் என்று சொல்லுவோம். பாடுகள் மத்தியில் தான் இதை நாம் சொல்லுவோம். எப்படி சொல்ல போகிறோம்? ஆண்டவரை துதிப்பித்து கொண்டே இருப்போம். We'll keep on praising. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father. Think of that glorious grace that God is going to give the church. வேதம் சொல்லுது, அதுக்காக தான் இயேசு சுவாமி தம் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்மை துதியின் வஸ்திரத்தால் நிரப்பும்படிக்காக நொறுங்கின ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. What a glorious Jesus we have. Therefore, do not be worried about anything. Do not be worried about your failures. Everything will change. தேவன் எல்லாவற்றையும் மாற்றார். உங்களுக்காய் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டவர். வேதம் சொல்லுது, இன்றைக்கு உங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, He ever lived to make intercession for us, because He gave His life for us on the cross of Calvary. He ever lived. He is able to save us unto the uttermost that come to God by Him. முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவர். காரணம், நமக்காக அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். எதற்காக ஜீவிக்கிறாராம்? பிதாவின் வலது பாசத்தில் நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கா. என் மகனை உதவி செய்யும்பா, என் மகனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, மனைவி இறந்துட்டாங்க, ஆண்டவரே இவங்களுக்கு குழந்தை இழந்துச்சு, தத்தளிக்கிறாங்க, என்ன செய்வான்னு தெரிகிறாங்க. ஆண்டவர் பிதாவின் அடுத்து அந்த ஜெபித்து கொண்டே இருப்பார். அவங்களுக்கு கண்ணீரை துடைப்பார் ஆண்டவர். யூ நோ காட் கிரைஸ், யூ நோ காட் வீப்ஸ். ஜெரமியா 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அந்த முழு வசனம் வாசிப்போம். கண்கள் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது. காட் ஆல்சோ வீப்ஸ். இயேசு சுவாமி பற்றி நமக்கு நல்லாக தெரியும். 11ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மார்த்தா வீட்டில் கண்ணீர் விடுகிறார். He knew that he is going to raise Lazarus from the dead. Why should he weep? He got into the heart of Mary and Martha. உள்ளத்தில் இருக்கும் துடி, அந்த உள்ளத்துக்கும் வேதனைக்குள் அவர் நுழைந்து விட்டார். அதுதான் நம் நேசர். பிரியமானவர்களே, அழுகிறார். எருசலேமை பார்த்து அழுகிறார். தேவாதேவன் நமக்காக அழுகிறார். காரணம், அவர் சித்தத்தை செய்ய வேண்டும். அவருக்கு அவர் சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி இருந்தும் நாம் படும் துயரத்தினால் அவர் கண்ணீரோடு அழுகிறார். ஆகவே நம்மோடு சேர்ந்து கொண்டு அழுவார். நம்மை தேட்டுகிற தேவன் நமக்கு உண்டு. ஆகவே don't be afraid of anything. We have to cling on to Jesus. Say, God, fill me with thy Holy Spirit. The Holy Spirit is always there for us. He is always there for us. Don't அவரை மாட்ட விட்டுடாதீங்க, அவரை மட்டும் விட்டுடாதீங்க, பிடிச்சுக்கொள்ளுங்க. அவர் தான் நமக்கு ஆறுதல். அவர் நமக்கு இருந்தால் போதும். எந்த கஷ்டத்தின் மத்தியும் நம்மை தேட்டிக்கொண்டே இருப்பார். பெரியமானவர்களே, கேத்ரின் குல்மன் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களோட புஸ்தகத்தை வாசித்தேன். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு பாஸ்டர் பெனியன் எழுதியிருக்கிறார். அதை சொல்கிறாங்க, எது வேணாலும் எடுத்துங்க ஐயா, பரிசுத்த ஆவியான மாட்டை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. Lord, do not take away the Holy Spirit from me. தாவீது தானே ஜெபித்தான். Take not thy spirit from me. Do not take away the Holy Spirit from me. அவனுக்கு தெரியும் அது எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். ஆவியான மாற்றம் விட்டு போகக்கூடாது. அதற்காக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்காக பிரியமா ஜீவிப்போம். அவர் வந்து நம்மை நிரப்புவார். நம்மை தேற்றி கொண்டே இருப்பார். விசுவாசத்து விலகி போகவே மாட்டோம். பாவம் செய்யவே மாட்டோம். தேவன்கிட்ட விலைக்கு போகவே மாட்டோம். கடைசி மட்டும் நாம் நிற்போம். பிரியமானவர்களே, சபைக்காக ரத்தம் சிந்த நம்ம மீட்டு கொண்ட தேவன் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆகவே நாம் துயரத்தெல்லாம் மாற்றுவார். ஒன்றுதான் செய்யணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வாசனை இப்படி சொல்லுது, சுகமளிக்கும் தேவனை சுகமாக்குவீர். உங்கள் வசனம் சொல்லுது, நான் வழுவாமல் காப்பாற்றுவீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய வசனம் சொல்லுவேன், முற்றுமுடியை ரட்சிப்பீர். ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் துதித்து கொண்டே இருப்பது நம்முடைய வேலை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பயப்படாதிருங்க. ஆகவே இந்த நாளில் சியோனை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். He is concerned about this church, which is his own body, for which he has laid his life. The Bible says he has purchased his church with his own precious blood. தம் சொந்த இரத்தத்தாலே
சபையை விலை கொடுத்து வாங்கினார் பிரியமானவர்களே. அதை மறக்கவே மாட்டார். ஆகவே நாம் இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதை நிறுத்திவிட வேண்டாம். அவரை பின்பற்றுவதை நிறுத்திவிட வேண்டாம். பல கஷ்டங்கள் வரும் பொழுது ஏன் என்று சொல்லி நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் உண்டு. ஆனால் சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டோம். எல்லாம் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் கூட அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் மாறாத நேசர். சொல்லுவோம், அதான் நம்ம வீட்டை விலகி போகவே மாட்டேன் சாமி, நம்ம வீட்டு விலகி போக மாட்டேன், எனக்கு கிருபை மாட்டம் தாரும், உங்களுடைய கிருபை மாட்டம் எனக்கு தாரும், உங்களுடைய கிருபை மாட்டம் எனக்கு தாரும். கேளுங்க, ஒவ்வொரு கொடுப்பார் பெரியம்மா. எனக்கு தெரியும், இங்கே அநேகர் பல விதத்திலும் பல இழப்புகள்னால உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. பல கேள்விகளுக்குள் வந்தது, எனக்கு ஏன் 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 என் மகளுக்கு இந்த நிலைமை, ஏன் என் மகனுக்கு இந்த நிலைமை, ஏன் என் குடும்பத்துக்கு இந்த நிலைமை என்று. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? தெய்வீக தேறுதல்னால, தெய்வீக கிருபையினால, அவருடைய இனிய சமூகத்தால உங்களை தேற்றுவார். வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆகவே தைரியமாக இருப்போம். என்னையுமா கோப்புவித்தேன் நின்மானம் போ நடத்தையா, என்னையுமா கோப்புவித்தேன் நின்மானம் போ நடத்தையா, துன்பமில்லா சொகுசுகளும் பொல்லுலகில் தேவையில்லை, துன்பம் இல்லா சொகுசுகளும் பொல்லுலகில் தேவையில்லை, என்னையுமா கோப்புவித்தேன் நின்மானம் போ நடத்தையா, பஞ்சமதோ பட்டினியோ மிஞ்சிய கொடும் விபத்தோ சஞ்சலமோ வந்திடினும் சுவாமி என்னை கைவிடீரே, சஞ்சலமோ வந்திடினும் சுவாமி என்னை கைவிடீரே, என்னையுமா கோப்புவித்தேன் நின்மானம் போல் நடத்தையா, நேர்மையோரும் பாதையிலோ நெடுங்கவே காடதிலோ நீடிய போருமாயிலோ நித்தம் நித்தம் சாவினிலோ, என்னையுமா கோப்புவித்தேன் நின்மானம் போல் நடத்தையா. ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமா கொடுப்போமா? சொல்லுவோம், சாமி நீ தான் எனக்கெல்லாம், உங்களை விட்டு போகவே மாட்டேன்ப்பா, நம்மை பின்பற்றுவேன். காரணம் நீ உண்மையுள்ளவர இருக்கே, என்னை விட்டு விலகவே மாட்டீர், என்னை மறக்கவே மாட்டீரப்பா, என்னை மறக்கவே மாட்டேன். தாய் தன் பாலகளை மறக்கலாம், தாயும் தகப்பனும் என்னை மறந்தாலும் கர்த்தரனை சேர்த்துக்கொள்வார் என்று தாவீது சொன்னார். இந்த நாளில் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். எந்தைக்கு உங்கள் பேரை ஜீவத்தில் இருந்தாரோ உங்களை கடைசி மட்டும் ரட்சிப்பார். ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆகவே தைரியமாக இருங்க, ஒன்று செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருப்பேன்ப்பா, உம்மோடு அதிகமாக நெருங்கி சேர்வேன், எனக்கு கிருபை செய்யும். வேத வாசிக்க எனக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே உம்மோடு தனித்திருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க. அப்போ பாவத்தை வெறுப்பீங்க, நீதியை நேசிப்பீங்க. அதுதான் வழி. The more and more you get closer to the Lord, the more and more you will hate sin and love righteousness, and He will pour His oil of gladness upon you. அவருடைய இணையற்ற தேவ அக்னியின் அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களை தூக்கி நிறுத்துவார். ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அன்புள்ள இயேசு சுவாமி, உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய வார்த்தையை நான் பேசினேன்ப்பா. உமக்கு தெரியும் ராஜா, நீர் எங்களுக்காக வந்தது நோக்கம் அதுதான் சுவாமி. உங்களுடைய சரீரமாக சபையை அண்ணாதியா விட்டு போவதுக்கு அல்ல ராஜா, அன்னையா இல்லவே இல்லை சுவாமி. துயரத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், இழப்பின் மத்தியில்
பிள்ளைகள் கண்ணீரை துடைத்து அவளை தூக்கி நிறுத்தி அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றணும். இந்த வேதம் சொல்லுகிறது, நாங்கள் நாட்டப்பட்ட விருட்சங்களாய் இருக்கும்படிக்காக இப்படி செய்வீர் என்று சொல்லி, we are going to be trees of righteousness, Lord, firmly rooted on the ground. நாங்கள் நித்தியமாக அசையாத ஆண்டவரே ஜீவ விருட்சமாக நாங்கள் நாட்டப்பட்ட விருட்சங்களாக நாங்கள் இருக்க போகிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we are settled because of your presence, Lord. We will not be put to shame. உம்முடைய பிள்ளைகள் உங்களையும் நாங்கள் வெட்கப்படுத்த மாட்டோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். உம்முடைய கிருபை மாட்டம் தாரும், உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும், எங்களோடு பேசும், எங்கள் மனக்கண்களை திறந்தள்ளும், உம்முடைய முகத்தை எங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொரு கிருபை செய்யும். அதுதான் எங்களை தேற்ற முடியும் சுவாமி, அதுதான் தேற்ற முடியும். சங்கல வேலை ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. லார்ட், யாரெல்லாம் துயரத்திலும் துக்கத்திலும் கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ இந்த நாளில் உம்முடைய கிருபையில இந்த கருத்தை வைத்து ஆசீர்வதியும். அவங்களுக்கு வேண்டிய விடுதலை தாரும். வியாதியிலிருந்து வாழும் மக்களுக்கு எல்லா பலவீனத்திலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேரோடு பட்டு போகட்டும் ராஜா. அவங்க கண்ணீர் துடைக்கப்படட்டும் சுவாமி. அவர் தாமே நம் பலங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் கண்ணீரெல்லாம் துடைத்து அவள் நோய்களாம் குணமாக்கும் ஐயா. எங்கள் ரத்தமெல்லாம் மன்னித்து எங்கள் நோயெல்லாம் குணமாக்கி பிராண அழிவிலிருந்து விலக்கு மீட்டு கிருபையினால் இறக்கத்தான் முடிசூட்டுகிறவரே என்று சாங்கலம் ஒவ்வொருக்கும் அதை செய்யும்படிக்காய் பார்த்து வந்து கெஞ்சுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீ செய்வீரப்பா, நீ வாக்கு கொடுத்தீர். ஆம், துயரப்படுவதற்கு ஆனந்த தைலத்தை கொடுக்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க, ஆண்டு துக்கத்தில் இருக்கும் மக்களுக்கு ஆண்டவரே துதியின் வஸ்திரத்தை கொடுக்க நீரும் ஜீவனை சிலுவையில் கொடுத்தீர். அதில் உண்மையா இருப்பீர். நான் சொல்வதில் ஒன்றும் இல்லைப்பா. இந்த மக்களுக்காக நான் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. நீர் மாத்திரம் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய போற. நீரும் எனக்கும் அதை தான் செய்வீரப்பா. நீ உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை தாழ்த்தும் இடத்துல ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிறைத்து வழி நடத்தும். Lord, give everything that the children are asking this evening. Whatever they are praying for, let it be granted to them, Lord, because thou art the God of compassion, full of love for thy children, full of love. மரியாதை ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொன்னீர் அல்லவா? அதே நேசர் உம்முடைய மகிமையை காட்டினீர் அவளுக்கு, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை காட்டினீரே. அதே தேவன் தான் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் நீ தேற்றும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் சுவாமி. உடைய கிருபைக்குள் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். நல்லவர், எல்லா துதிகானமாக உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.